செய்திகள் தொடர்கின்றன. பொலிவியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக வீடுகள் இடிந்து விழுந்துள்ளன. அந்த வீடுகளில் வசித்து வந்த 11 குடும்பத்தினர் வீடிழந்து தவிக்கின்றனர். பொலிவியா நாட்டில் பலத்த மழை காரணமாக அங்குள்ள லாபஷ் நகரில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் அங்குள்ள மலைச்சரிவில் கட்டப்பட்டிருந்த வீடுகள் அடுத்தடுத்து இடிந்து விழுந்து நாசமானது. இதனால் அந்த வீடுகளில் வசித்தவர்கள் வீடிழந்து தவிக்கின்றனர். கடந்த ஆண்டு இதே நகரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 6000 வீடுகள் இடிந்து தரைமட்டமானது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நாட்டில் விவசாயிகள் வைக்கோல் மற்றும் மண்ணை கொட்டி நடத்திய நூதன போராட்டத்தை அடுத்து போலீசார் புல்டோசர் எந்திரங்கள் மூலம் அகற்றினார்கள். ஐரோப்பிய நாடுகளை விட பிரான்ஸ் நாட்டில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு கடுமையான விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதை கண்டித்து பாரிஸில் விவசாயிகள் மண் மற்றும் வைக்கோலை சாலையில் கொட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். முன் அனுமதி பெறாமல் விவசாயிகள் நடத்திய இந்த திடீர் போராட்டத்தால் தலைநகரின் முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து முடங்கியது. இதனிடையே போலீசார் சுற்றுச்சூழல் அமைச்சகம் முன்பாக விவசாயிகள் கொட்டி வைத்த வைக்கோல் மற்றும் பழைய வைக்கோல் உள்ளிட்ட பொருட்களை புல்டோசர் இயந்திரங்கள் மூலம் அகற்றினார்கள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 2020 போட்டி இன்னும் சில மணி நேரத்தில் தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் இந்திய கிரிக்கெட் அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. ஏற்கனவே டெஸ்ட் தொடரை இழந்துள்ள இந்திய அணி அடுத்து நடைபெற உள்ள போட்டிகளில் வெற்றி பெறுவதற்காக தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் மதியம் 2 மணியளவில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதல் 2020 போட்டி சிட்னி நகரில் தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்திய அணி சிறப்பாக விளையாடும் என்று ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் கூடுதல் செலவினங்களுக்கான துணை நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டது. தானே புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனி இயக்குநரகம் அமைத்து நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சட்டசபையில் தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய மத்திய அரசு 3 மாத காலத்தில் அனுமதி அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடங்குளம் அணு உலை விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தையில் பங்கேற்க வந்த போராட்டக் குழுவினருக்கும் அணு உலை ஆதரவு இயக்கத்தினருக்கும் மோதல் வெடித்ததால் பெரும் பதற்றம் நிலவியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. வணக்கம்.